என்கிற வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். ஷாலோம் என்று சொன்னால் ஒரு மன நிம்மதி என்று நாம் சொல்லுகிறோம். இது தவறல்ல. ஆனால் மூல பாஷையாகிய எபிரேய பாஷையில் இதற்கு அர்த்தங்கள் பாருங்க இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு இன்னும் பல அர்த்தங்கள், இதுக்கு இன்னும் சில விளக்கங்களை அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். அதிலே ஒரு சில அர்த்தங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யெகோவா ஷாலோம், ஷாலோம் என்பதனுடைய அந்த அர்த்தத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஷாலோம் என்றால் சமாதானம் என்று சொன்னால் கம்ப்ளீட்னஸ் என்று அர்த்தம். அதாவது ஒரு முழுமை அல்லது ஒரு நிறைவு அல்லது பூர்த்தி அல்லது பூர்த்தியான ஒரு நிலை என்று அர்த்தம். பூர்த்தி அடைதல் என்று அர்த்தம் அல்லது குறைவின்மை என்று அர்த்தமாகும். வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுதும் பாழாவாய், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்கென்று உரைத்தார் என்று சொல். இந்த வசனத்திலே அந்த முழுதும் என்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை தான் நாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் மற்றும் 9வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காட்சாவினுடைய 3 பாதகங்களின் மித்தமும் 4 பாதகங்களின் மித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே. முழுதும் என்ன செய்தார்களே? சிறையாக்கினார்களே. அந்த முழுதும் என்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை தான் கவனிக்க வேண்டும். இப்பொழுது 9வது வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். மேலும் தீருவுடைய 3 பாதகங்களின் மித்தமும் 4 பாதகங்களின் மித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்புவித்தார்களே. இங்கேயும் பாருங்க, அந்த முழுதும் என்கிற வார்த்தை என்ன செய்கிறது? வந்திருக்கிறது. அருமையானவர்களே கவனிங்கள். இந்த முழுதும் என்பதுதான் சமாதானமாகும். நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே முழுதும் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பாருங்க, எபிரேய மொழியிலோ ஷாலோம், சமாதானம் என்ற வார்த்தை அங்கே வந்திருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. இங்க பார்த்தீங்கன்னா பூமியும் அதன் நிறைவும், அந்த நிறைவு என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை வசனம் பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வருகிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே நிறைவும் என்ற வார்த்தையை பாருங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எபிரேய மொழியிலேயோ ஷாலோம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ முழுதும் அப்புறம் நிறைவும், இந்த வார்த்தையெல்லாம் எதை குறிக்கிறது? ஷாலோமை குறிக்கிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். இந்த பூர்த்தியான அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். இந்த வசனத்தில் இந்த பூர்த்தியான சாப்பாடு உண்டே. இந்த பூர்த்தியான என்பதுதான் ஷாலோம், சமாதானம் என்று அர்த்தமாகும். அது மாத்திரமல்ல, வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. அந்த குறைவுபடவில்லை என்கிற வார்த்தையை தான் இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டும். அந்த குறைவுபடவில்லை என்கிற இடத்துல தான் சமாதானம், ஷாலோம் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ முழுதும் பூர்த்தியான, நிறைவான, ஒன்றும் குறைவில்லை, அந்த குறைவின்மை, குறைவு இல்லாதது, அந்த நிலைதான் எதுவாகும்? ஷாலோம் என்கிற வார்த்தையின் அர்த்தமாகும். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் பாருங்க பல வார்த்தைகள் இப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் மூல பாஷையாகி எபிரேய பாஷையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஷாலோம் என்கிற வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஷாலோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு முழுமை, ஒரு நிறைவு, ஒரு பூர்த்தியான, ஒரு குறைவின்மை, எந்த குறையுமே இல்லாத ஒரு நிலை, அதுதான் எதுவாகும்? ஷாலோம் என்பதனுடைய அர்த்தமாகும். அது மாத்திரமல்ல, ஷாலோம் என்பதை ஆங்கிலத்திலே இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ்ஸிங் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒன்றும் குறைவில்லை, எதிலையுமே குறைவில்லை, அதுதான் எதுவாகும்? ஷாலோம், சமாதானமாகும். பாருங்க, ஷாலோம் என்று சொல்லுகிறோம், சமாதானம் என்று சொல்லுகிறோம். சமாதானம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மன அமைதி, ஒரு மன நிம்மதி, அது மாத்திரம் கிடையாது. எதிலையுமே குறைவில்லாத ஒரு வாழ்வு, எதிலையுமே குறைவில்லாத ஒரு வாழ்வு, ஒரு பூர்த்தியான வாழ்வு, எதிலையுமே பாருங்க குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு முழுமையான வாழ்க்கை, அதுதான் எதுவாகும்? ஷாலோம் என்பதனுடைய அர்த்தமாகும். அதுதான் ஷாலோமாகும், அதுதான் சமாதானமாகும். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? ஒரு நிறைவான, ஒரு முழுமையான, ஒரு பூர்த்தியான, ஒரு எந்த குறைவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். யெகோவா ஷாலோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். எந்த குறையுமே இல்லாமல் பூர்த்தியான, முழுமையான, நிறைவான, குறைவில்லாத வாழ்வுக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். பாருங்க, இது விசுவாசிக்கணும். அன்றாட வாயத்திலிருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? சொல்ல ஆரம்பிக்கணும். அருமையானவர்களே கவனியுங்கள். இன்றைக்கு இந்த முழு உலகமுமே எடை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிறைவை தேடி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஓடிக்கொண்டிருக்கிறது. பூர்த்தியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குறைவில்லாத ஒரு காரியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, எல்லாம் கவனிக்கிறீங்களா? மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நிறைய பணம் வந்துருச்சுன்னா நிறைவு வந்துடும். நிறையா எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அது? நிறைய பணம் வந்துருச்சுன்னா எது வந்துடும்? நிறைவு வந்துடும். நிறைய சொத்து வந்துருச்சுன்னா நிம்மதி வந்துடும். நிறைய பணம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் வந்துடும். நிறைய பணம் வச்சிருக்கிறாங்களே, சந்தோஷம் இல்லாமல் அலையிறாங்களே நிறைய பேர். என்ன சொல்லலாம் அவங்களெல்லாம்? எங்க கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கிறாங்க, பீரோ நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் தோப்பு துறவுக்கெல்லாம் ஒளிச்சலாம் வச்சிருக்கிறாங்க சில ஆட்கள்லாம். எண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் வந்துருச்சா? மனுஷன் என்ன நினைக்கிறான்? நிறைய பணம் வந்துருச்சுன்னா நிறைவு வந்துடும், சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். நிறைய சொத்து வாங்கிட்டா சந்தோஷம் வந்துடும். எல்லாம் இருக்கிறீங்களா? நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனா சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பணம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி என்ன செய்யாது? தராது. சொத்துக்கள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தராது. நிறைய பொருள் வாங்கியாச்சு, பார்க்கறதெல்லாம் வாங்கியாச்சு, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியாச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் சமாதானம் வரலையே. முன்னால் பாருங்க, பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பாருங்க உலக அழகி அந்த பெண்ணை குறித்து வாசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த பெண்ணை குறித்து சொல்றாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் அந்த பொண்ணு வாங்குவாளாம் போய்.
எங்கெங்க ஷாப்பிங் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் போய் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பார்க்கறதெல்லாம் வாங்கியாச்சு, பார்க்கறதெல்லாம் வாங்கி உடுத்தியாச்சு. எதாவது ஆசைப்பட்டாச்சு, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பாருங்க, உள்ளத்தில் திருப்தியே இல்லை, நிறைவே இல்லை. கடைசியில் அந்த பெண்ணு பாருங்க தற்கொலை பண்ணி தான் செத்து போயிட்டா. உலக அழகிங்க, எல்லாரும் உலக அழகி வாய பழகுறாங்க. ஆனால் அது பாருங்க தற்கொலை பண்ணி செத்து போச்சு. அப்போ என்ன விஷயம்னா, பணம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தராது, சொத்து ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தராது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை தராது. நிம்மதியை தருகிறவர் ஒரே ஒருவர், அவர் பெயர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யெகோவா ஷாலோம், அவர்தான் சமாதானத்தை செய்கிறார், தருகிறார். மனுஷன் பாருங்க, நீங்க உலகம் முழுவதும் சிதறி ஓடுறாங்க. அங்கே போனால் நிறைவு கிடச்சிருமா, இங்கே போனால் நிறைவு கிடச்சிருமா, இங்கே போனால் அது கிடச்சிருமா, இங்கே போனால் அது கிடச்சிருமான்னு சொல்லிட்டு எங்கெங்கே போய் அலைஞ்சாச்சு. கடைசியில் நிம்மதி கிடைக்கவே கிடைக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இதெல்லாம் பாருங்க, நிறைய வைத்திருக்கிறவர்களே பாருங்க நிறைவை தேடி, சமாதானத்தை தேடி பாருங்க அலைந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த குறைவை பாருங்க நிறைவாக்க பாருங்க ஒருவரால் தான் முடியும். அவர் பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உள்ளத்துல ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இந்த இருதயத்துக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை எந்த பணமும் என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. எந்த காசு நிரப்ப முடியாது, எந்த சொத்து நிரப்ப முடியாது, எந்த பணமும் நிரப்ப முடியாது, யாரு நிரப்ப முடியாது. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரே நபர், நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து மூன்றாம் உயிர் தெழுந்த இன்றைக்கு ஜீவிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த வெற்றிடத்தை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். எனவே அருமையானவர்களை கவனியுங்கள். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க கூடிய ஒரே நபர் அவர் யார் என்று சொன்னால் யெகோவா ஷாலோம் தான். யெகோவா ஷாலோம் தான் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை நிறைவாக்க முடியும், அதை பூர்த்தி செய்ய முடியும். அப்போ பாருங்க, ஷாலோம் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு மன நிம்மதி, அது மாத்திரம் கிடையாது. எந்த ஒரு குறைவும் இல்லாமல் பூர்த்தியான ஒரு வாழ்க்கை. எல்லாம் இருக்கிறீங்களா? எந்த ஒரு குறை இல்லாம, நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ்ஸிங், எதுலையுமே குறைவு இல்லை, எதுலையுமே குறைவு இல்லாத ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை இந்த உலகத்தில் யாரும் தர முடியாது, இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்ன செய்ய முடியும், தர முடியும். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது இனம் புரியாத ஒரு சமாதானம், ஒரு நிறைவு, ஒரு திருப்தி அங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, உண்டாக ஆரம்பிக்கிறது. காசு பணம்லாம் அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்கிறாரு, தர்றாரு. எல்லா சொத்துக்களையும் பணத்தையும் அதை இது எல்லாத்தையும் தர்றாரு. ஆகவே யெகோவா ஷாலோம் அவர் சமாதானத்தை நமக்கு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவை கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே சகலத்திலும் குறைவுபட்டார் என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போ, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48வது வசனம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேலே போடுவார்கள். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், சகலத்திலும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் இருப்பாய். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் ஏழ்மையில் இருக்கிறான், ஒரு மனுஷன் தரித்திரத்தில் இருக்கிறான், ஒரு மனுஷன் ஒண்ணுமில்லாம இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன? பட்டினி, தாகம், நிர்வாணம், சகலத்திலும் குறைவு. இது இருந்துச்சுனாவே அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், ஏழையா இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் தாகமாய் தொங்கினார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் பசியாய் தொங்கினார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாருங்க, இடுப்புல மாத்திரம் அறையில கட்டுவதற்கு ஒரு துண்டை மாத்திரம் பாருங்க கட்டி அவ்விதமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலத்திலும் அவர் கல்வாரி சிலுவையில் செய்தார், குறைவுபட்டார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எதற்காக அவர் குறைவுபட்டார்? நமக்கு நிறைவான வாழ்க்கை
வாழ்க்கை கொடுப்பதற்காக, பூர்த்தியான வாழ்க்கை கொடுப்பதற்காக, ஒரு முழுமையான வாழ்க்கை நமக்கு கொடுப்பதற்காக, நல்ல ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக, குறைவில்லாத ஒரு வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக சகலத்தில் என்ன செய்யப்பட்டார்? குறைவுபட்டார். எனவே யெகோவா ஷாலோம் பாருங்க என்ன பண்ணுகிறார் என்றால், நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்குகிறார். நம்முடைய நிறைவுகளை பாருங்க, நம்முடைய குறைவுகளை அவர் என்ன செய்கிறார்? பூர்த்தி செய்கிறார். ஆமென். எல்லா காரங்களை பற்றி சொல்லுவோம். யெகோவா ஷாலோம் என்னுடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி போடுகிறார். யெகோவா ஷாலோம் என்னுடைய குறைவுகளை பூர்த்தி செய்கிறார். சிலர் குறைவோட நான் இருக்கிறேன்னு சொல்லி சிலர் யோசிக்கலாம். எனக்கு இந்த குறை இருக்குதியா, அந்த குறை இருக்குதியா, அந்த குறை இருக்குதியா சிலர் யோசிக்கலாம். நான் சொல்றேன், யெகோவா ஷாலோம் அந்த குறைவை நிறைவாக்குவார். ஆமென். யெகோவா ஷாலோம் நிச்சயமா அந்த குறைவை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஆமென். ஆகவே முதலாவதாக ஷாலோம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பூர்த்தி, ஒரு நிறைவு, குறைவின்மை. அதுதான் ஷாலோம், சமாதானம் என்பதனுடைய அர்த்தமாகும். ஓகே. இரண்டாவதாக ஷாலோம் என்றால், சமாதானம் என்றால் சேஃப்டி என்று அர்த்தம், பாதுகாவல் என்று அர்த்தம். தீங்கு வராதபடி பாதுகாப்பா இருக்கிற ஒரு நிலை என்று அர்த்தம். யாரும் நுழையாதபடி பத்திரப்படுத்துதல் என்று அர்த்தம். ஷாலோம் என்பதனுடைய அர்த்தம் இதுதான் பாருங்க. சேஃப்டி, பத்திரமா இருக்கிறது, பாதுகாப்பா இருக்கிறது, யாரும் நுழையாதபடிக்கு பத்திரப்படுத்துதல், தீங்கு வராதபடி, அழிவு வராதபடி, நாசமோசங்கள் வராதபடி பத்திரமாய் பாதுகாப்பாய் இருக்கிற ஒரு நிலைதான் எது? ஷாலோம், சமாதானமாகும். வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். அவர்கள் வீடு பயமில்லாமல் எப்படி இருக்கும்? பத்திரப்பட்டிருக்கும். இங்கே பத்திரப்பட்டிருக்கும் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே ஷாலோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே பத்திரப்பட்டிருக்கும் என்கிற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க தமிழ் பைபிளில். ஆனால் எபிரேய மொழியில் என்ன வார்த்தை போட்டிருக்கிறாங்க? ஷாலோம் என்கிற வார்த்தையை அங்கே போட்டிருக்கிறாங்க. எனவே யெகோவா ஷாலோம் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், நம்மையும் நம்முடைய வீட்டையும் பத்திரமாய் பாதுகாக்கிறார். எத்தனை ராமன் சொல்றீங்க? யெகோவா ஷாலோம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? பத்திரமாய் பாதுகாக்கிறார். எல்லா காரணம் இது சொல்லுவோம். யெகோவா ஷாலோம் என்னையும் என் வீட்டையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பத்திரமாய் பாதுகாக்கிறார். என்ன செய்யறாரு? பத்திரமாய் பாதுகாக்கிறாரு. அதாவது பத்திரமா பாதுகாக்கிறாரு என்ன அர்த்தம்? வியாதி நுழையாதபடி, தீமைகள் நுழையாதபடி, நாசமோசங்கள் நுழையாதபடி யெகோவா ஷாலோம் நம்ம என்ன செய்கிறார்? பத்திரமாய் பாதுகாக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை விசுவாசிக்கணும். இதை செய்யணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் பாருங்க என் வீட பத்திரமா பாதுகாக்கிறாரு. வியாதி என் வீட்டுக்குள்ள நுழையாது, நாச மோசங்கள் என் வீட்டுக்குள்ள நுழையாது, அழிவுகள் என் வீட்டுக்குள்ள நுழையாது. யெகோவா ஷாலோம் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் என் மருமக்கள் மார்கள் எல்லாரையும் பத்திரமா என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். அந்த பத்திரப்பட்டிருப்பாய் அதுதான் ஷாலோம். அது என்னது? சமாதானமாகும். அது மாத்திரமல்ல, எல்லாம் நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பத்திரமாய் பாதுகாக்கிறார் என்பதை பிசாசு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. நம்மையும் நம்முடைய வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கிறார் என்பதை
யார் அறிஞ்சு வச்சிருக்கிறா? நமக்கு தான் விளங்க மாட்டேங்குது. ஆனா அவனுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் அவங்களுடைய பிள்ளைகளை பத்திரம் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார் என்பதை யாருக்கு நல்லா தெரியுது? சாத்தானுக்கு நல்லா தெரியுது, பிசாசுக்கு நல்லா தெரியுது. சில ஊழியக்காரங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சபைக்கு 15 வருஷமா வந்தா அவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் என்னைய பாதுகாக்கிறாரு, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறாரு, என் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு, எனக்கு உண்டான என்னுடைய ஸ்கூட்டரு, என்னுடைய வண்டி, என்னுடைய பீரோ, என்னுடைய தோப்பு துறவு எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? கர்த்தர் பத்திரமா பாதுகாக்கிறார் என்பது நமக்கு தான் செய்ய மாட்டேங்குது. சில வேலை இல்லை, தெரியாமல் போய் விடுகிறது. வாசிப்போம் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்க பிசாசு சொல்றான். நல்லா கவனிங்க. யார் சொல்றா? யார் சொல்றா? பிசாசு சொல்றான். ஆண்டவரே, நீர் யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? நீர் வேலி அடைச்சிருக்கிறீர்ல, நீர் வேலி அடைச்சிருக்கிறனால அவன் பத்திரமா இருப்பான்ல அப்படின்னு யார் சொல்றா? அப்ப பிசாசுக்கு நல்லா தெரியுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுற்றிலும் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, வேலி அடைச்சிருக்கிறாருன்றது யாருக்கு நல்லா விளங்குது? நமக்கு தான் விளங்கல. பாஸ்டர் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்ம தான் இங்க உருண்டுகிட்டு இருக்கிறோம். அப்ப கவனிங்க, பிசாசுக்கு விளங்குனது யாருக்கு விளங்கல? சத்தமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். யெகோவா ஷாலோம் நம்முடைய வீட்டை பத்திரமா பாதுகாக்கிறாரு. அதுக்கு பேர் தான் சமாதானம். ஆமென். எது நுழையாதபடி, எந்த அழிவு நுழையாதபடி, எந்த வியாதி நுழையாதபடி, எந்த நாசமோசங்கள் வீட்டுக்குள்ள வராதபடி யெகோவா ஷாலோம் பத்திரமா என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறாரு. எல்லாரும் இருக்கிறீங்களா? சரி, அவர் பத்திரமா பாதுகாக்கிறாரு. இப்ப அதுல ஓட்டையை போட்டு விடுறது யாரு? பொய் சொல்லக்கூடாது. அதுல ஓட்டையை போட்டு விடுறது யாரு? நாம தான் ஓட்டையை போட்டு விடுறோம். கர்த்தர் கரெக்டா வெளி போட்டிருக்கிறாரு. இப்ப நாம தவறாவே பேசி, தப்பு தப்பாவே பேசி, அவிசுவாசமாவே பேசி அதுல ஓட்டையை போட்டு விட்டுறோம். அது ரொம்ப கொஞ்சம் கிளியுது. இப்ப பிசாசு உள்ள புகுந்து அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது. இப்ப அதனாலதான் வாய் அடக்கணுன்றது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஒன்னும் விளங்காதுடி. ஒன்னும் கர்த்தர் வேலி அடைச்சிருக்கிறாரு, இவங்க வேலி பிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எதனால? வாயினால, நாவுனால என்ன செய்யறாங்க? வேலிய பிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசுக்கு ரொம்ப வசதியா போச்சு. நல்லா பிச்சு விடு, வாயினால செய்ய நல்லா பிச்சு விடு, உள்ள புகுந்து அடிக்கிறதுக்கு ஈஸியா, நாச மோசங்களை, நஷ்டங்களை, இழப்புகளை, வியாதியை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாவை கரெக்டா பயன்படுத்தணும், கவனமா பயன்படுத்தணும். சித்தியை பார்க்கிறேன், பெரியம்மாவை பார்க்கிறேன், அப்பத்தாவை பார்க்கிறேன்னு சொல்லி பார்க்கிறேன்ற பேர்ல தேவையில்லாத அவிசுவாசமா செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. விளையாட்டுக்குத்தான் நான் பேசுனேன், சோவியா தான் நான் பேசுனேன், சோவி போட வேண்டியது அங்க. இல்லை இருக்கீங்களா? போயிட்டீங்களா? தேவையில்லாதெல்லாம் பேசி வேலையில் செஞ்சிடக்கூடாது, பிச்சு விட்டுறக்கூடாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். இதை நாம் தெளிவாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எதை? யெகோவா ஷாலோம் என்னுடைய வீடை பத்திரமா பாதுகாக்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்கிறாரு, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பத்திரமா என்ன செய்யறாரு? பாதுகாக்க. என்னுடைய தோப்பு துறவு, என்னுடைய ஆடு மாடு கோழி பறவை எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? பத்திரமா பாதுகாக்கிறாரு. அந்த பாதுகாக்கிறது, அந்த பத்திரப்படுத்துதல், அதுக்கு பிறகு என்னது? சமாதானம், ஷாலோம் ஆகும். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா காரங்களும் இது சொல்லுவோம். கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார், என்னுடைய வீடு பத்திரப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன செய்யுது?
பத்திரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அது பாதுகாக்க போதுமானதற்கு மிகவும் அதிகமானதாக இருக்கிறது. இதை விசுவாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும். இயேசுவே, நம்முடைய கல்வாரி இரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்க அது போதுமானதுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, நம்முடைய கல்வாரி இரத்தம் என் வீட்டை பாதுகாக்கட்டும், என் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், என் குடும்பத்தை பாதுகாக்கட்டும், என் பேர பிள்ளைகளை பாதுகாக்கட்டும், என் மருமக்கள்மார்களை பாதுகாக்கட்டும். இப்படி பேச ஆரம்பிக்கணும், இப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கணும், இப்படி வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கணும். என்ன நடக்குமோ தெரியலடி, என்ன நடக்குமோ, போற இடத்துல அப்படி பத்த வைக்கிறது தீய. என்ன நடக்குமோ தெரியலடி அப்படின்னு அங்கங்கே பற்ற வச்சு கொளுத்தி விட்டு போயிடுறது. அப்புறம் எதை ஆன பிறகு நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். என்னத்தை சர்ச்சுக்கு போனோம்? என்னத்தையா சர்ச்சில் வந்து என்ன சொல்லி கொடுக்குறான்றதை கவனிக்கணும், வாய் அடக்க கற்றுக்கிறணும், அவிசுவாசமாக பேசக்கூடாது, பயத்தை பேசக்கூடாது, பிசாசுக்கு வேலியை பிச்சு விடக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க அது போதுமானதுக்கு மிகவும் அதிகமானதாய் இருக்கிறது. எல்லா கரங்களும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்க போதுமானதற்கும் மிகவும் அதிகமானதாய் இருக்கிறது. ஆமென். எனவே யெகோவா ஷாலோம் என்ன பண்ணுகிறார்? நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அதுதான் சமாதானம், அதுதான் சமாதானம். ஓகே, மூன்றாவதாக, ஷாலோம் என்றால், சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? ஷாலோம் என்று சொன்னால் ஹெல்த் என்று அர்த்தம், ஆரோக்கியம் என்று அர்த்தம், நல்வாழ்வு என்று அர்த்தம், நலவாழ்வு என்று அர்த்தம், சௌக்கியம் என்று அர்த்தம். எத்தனை வார்த்தைகள் சொல்றேன் பாருங்க. ஆரோக்கியம், நலவாழ்வு, நல்வாழ்வு, அதுதான் என்னது? ஷாலோம். அதுதான் சமாதானமாகும். வாசிப்போம், சங்கீதம் 38:3. உமது கோபத்தினால் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. இங்கே சௌக்கியம் என்கிற வார்த்தையை பாருங்க, நாம் கவனிக்க வேண்டும். அந்த சௌக்கியம் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேயத்திலே ஷாலோம் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே யெகோவா ஷாலோம் நமக்கு என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் சௌக்கியம் வர பண்ணுகிறார். யெகோவா ஷாலோம் நமக்கு சௌக்கியம் தருகிற தேவனாய் இருக்கிறார், ஆரோக்கியம் தருகிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். வாசிப்போம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்கே நாம் பார்க்கிறோம், தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. எதை வர பண்ணி? சௌக்கியமோ ஆரோக்கியமோ வர பண்ணி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்ப பாருங்க, சௌக்கியமா வாழ்றது, ஆரோக்கியமா வாழ்றது, சுகமாய் வாழ்வது, நல்வாழ்வு, நலவாழ்வு, அதுதான் என்னது? சமாதானம். அதுதான் என்னதுங்க? சமாதானம். எனவே சில வியாதிகளோடு, சில பலவீனத்தோடு இந்த மாலை வேளையில் நீங்கள் வந்திருக்கலாம். யெகோவா ஷாலோம் நிச்சயமாய் உங்களை குணமாக்குவார், நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்? குணமாக்குவார். சில பலவீனங்கள், சில வியாதிகள் உங்களுடைய சரீரத்தில் இருந்து உங்களை அழித்து கொண்டிருக்கலாம், உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம்.
நான் சொல்லுகிறேன், யெகோவா ஷாலோம் நிச்சயமாய் அந்த பலவீனத்தை நீக்கி போடுவார். அந்த வியாதி என்ன செய்வார்? நீக்கி போடுவார். எனவே யெகோவா ஷாலோம் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்ப ஷாலோம் என்றால் என்ன? ஒரு நிறைவான வாழ்வு, ஒரு குறைவில்லாத வாழ்வு. ஆமென். ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு. அதுதான் என்னவாகும்? ஷாலோம், சமாதானமாகும். அது மாத்திரமல்ல, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல, நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இங்கே நான் பார்க்கிறோம், இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை என்ன செய்தார்? சுமந்தார். எனவே இந்த சத்தியத்தை நாம் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை விசுவாசிக்க வேண்டும். இதை வாயினாலே உச்சரிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது, வாயினாலே உச்சரிக்கும் பொழுது சரீரத்திலே பலவீனம் நீங்கும், சரீரத்திலே சுகம் உண்டாகும், சரீரத்திலே சௌக்கியம் உண்டாகும். ஆமென். எந்த நேரம் பலவீனமா இருக்குது, பலவீனமா இருக்குது, பலவீனமா இருக்குன்றது பேசுறது நிறுத்தணும். எந்த நேரம் இந்த வியாதியை போட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொல்றதை நிறுத்தணும். நிறுத்திட்டு மெய்யாகவே இயேசுதாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த பலவீனத்தில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யாகவே இயேசுதாமே என்னுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எனவே இந்த வியாதினாலே, இந்த நோயினாலே நான் அழுந்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வியாதினாலே, இந்த நோயினாலே நான் அவதிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதை தான் கர்த்தர் விரும்புகிறார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், பலத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயேசு நாமத்தில் அதை சுதந்திரிக்கிறேன், அதை எடுத்துக்கொள்ளுகிறேன், அது என்னுடையது. அப்படி பேசணும், அப்படி பேசணும். வாயை திறந்து, அப்படி வாயை திறந்து உச்சரிக்கணும், அப்படி அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். இப்படி வரும் பொழுது யெகோவா ஷாலோம் உங்களை சுகத்தினாலே நிரப்புவார், ஆரோக்கியத்தினாலே என்ன செய்வார்? உங்களை நிரப்புவார். ஆமென். ஓகே, நான்காவதாக, ஷாலோம் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானம் என்றால் என்ன அர்த்தம்? ஷாலோம் என்றால், சமாதானம் என்றால் ப்ராஸ்பரிட்டி என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? ப்ராஸ்பரிட்டி என்று அர்த்தம், செழிப்பு என்று அர்த்தம், செழுமை என்று அர்த்தம், வளமை என்று அர்த்தம், வளமான வாழ்வு என்று அர்த்தம். அதுதான் என்னது? ஷாலோம், சமாதானம். ஒண்ணுமில்லாம தொடச்சு கட்டிட்டு உக்காந்தா அங்கங்க சமாதானம் இருக்கும். வியாதியில் படுத்து கிடந்தா அங்கங்க சமாதானம் இருக்கும். வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் கிடந்தா எப்படி சமாதானம் இருக்கும்? அப்போ சமாதானம் என்கிற வார்த்தையை கவனிங்க, ஷாலோம் என்கிற வார்த்தையை கவனிங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? குறைவில்லாமை, நிறைவு, பூர்த்தி, ஆரோக்கியம், சுகவாழ்வு, நல்வாழ்வு, செழுமை, செழுமையான வாழ்வு. இதுதான் என்னதுங்க? ஷாலோம். இதெல்லாம் இருக்கும்போது தானே ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்க முடியும். ஆமென். எனவே ஷாலோம் என்றால் ப்ராஸ்பரிட்டி என்று அர்த்தம், செழிப்பு என்று அர்த்தம், செழுமை என்று அர்த்தம், வளமை என்று அர்த்தம், வளமான வாழ்வு என்று அர்த்தம், செல்வ வாழ்வு என்று அர்த்தம். என்ன வாழ்வு? என்ன வாழ்வு? தரித்திர வாழ்வு இல்ல, செல்வ வாழ்வு. வாசிப்போம், யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அவரை அடங்கி அவரை சேவித்தாள், அதாவது அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு அடங்கினோன்னு என்னமோ அடங்கணுமோ வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க சிலர் அந்த வார்த்தையை. அப்படி இல்லை, அப்படி இல்லை, சரியா புரிந்து கொள்ளணும். அவருக்கு அடங்கி
அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அவருக்கு செவி கொடுத்து நடந்தால் என்று அர்த்தம். அப்ப அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அவருக்கு செவி கொடுத்து நடந்தால் பாருங்க எப்படி வாழலாமாம். நாட்களை நன்மையான நாட்களாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் வாழலாமாம். என்ன மாதிரி வாழ்க்கை பாருங்க, என்ன மாதிரி வாழ்க்கை பாருங்க. நன்மையான வாழ்வு, செல்வ வாழ்வு, செழிப்பான வாழ்வு. இந்த செழிப்புன்னு கேட்டாவே சில பாஸ்டர்லாம் காதை பொத்திக்கிறாங்க. சில கிறிஸ்தவங்கள்லாம் அந்த வார்த்தையில இங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏங்க கர்த்தர் அந்த வாழ்வுக்கு தாங்க அழைச்சிருக்கிறாரு. ஷாலோம் என்றாலே அதான் அர்த்தம். ஷாலோம் என்றாலே அதான் அர்த்தம். நம்முடைய தேசத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் ஒருத்தர் பார்த்து சொல்லுவாங்க, சலாம் அலைக். என்ன அர்த்தம்? சமாதானம் அர்த்தம். சமாதானம் என்ன அர்த்தம்? நல்லா இருங்கன்னு அர்த்தம். செழிப்பா இருங்க, சுகமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, பூர்த்தியா இருங்க, நிறைவா இருங்க, அதான அர்த்தம். அதைத்தான பைபிள் போதிக்குது. சில பாஸ்டர்களுக்கு இது வழங்கல. செழிப்புலாம் சொல்லக்கூடாது, செழிப்பு வந்து கெட்ட வார்த்தை, செழிப்பு வந்து பிசாசுடைய வார்த்தை அப்படிலாம் சொல்லி சபைக்கு வர்ற அத்தனை பேரும் ஏழையாக்கிறது, சபைக்கு வர்ற அத்தனை பேரும் தரித்திரத்தில் உட்கார வச்சுறது. எல்லாம் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? அப்போ சர்ச்சு கட்டுற காசு கொடுக்க வச்சோன்னே அவன் எங்கேருந்து கொடுப்பேன்? இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? அவன் நல்லா இருந்தால் தானே ஆண்டவர் கொடுப்பான். அவன் நல்லா இருக்கணும்னா வசனத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். போதிச்சா தானே நல்லா இருப்பான், விசுவாசிப்பான், மேலே வருவான். வசனம் அதை தானே சொல்லுது. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே பாருங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், அவருக்கு அடங்கி நடந்தால், அவருக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தால் நாட்கள் நன்மையான நாட்களாகவும் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் என்ன செய்யுமாம்? இருக்குமாம். அது மாத்திரமல்ல, இங்கே பாருங்க செல்வ வாழ்வு என்ற இடத்திலே ஷாலோம் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே யெகோவா ஷாலோமுக்கு பாருங்க, நாம் கீழ்ப்படிந்து நடந்தால், நாம் செவி கொடுத்து நடந்தால் ஒரு செல்வ வாழ்வை, ஒரு செழிப்பான வாழ்வை நாம் இந்த பூமியிலேயே அனுபவிக்கலாம். கிறிஸ்தவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க? சில கிறிஸ்தவங்க பரலோகத்துக்கு போன பிறகு செல்வமா வாழலாம் பிரதர், அங்க போன பிறகு செழிப்பா வாழலாம் பிரதர். கர்த்தர் சொல்றாரு, யெகோவா ஷாலோம் சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா, எனக்கு செவி கொடுத்து நடந்தா, என் வார்த்தைக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா இந்த பூமியிலேயே நீ நன்மையா வாழலாம், நீ செல்வ வாழ்வா வாழலாம், செழிப்பா வாழலாம், செழுமையா வாழலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். உலகம் முழுவதும் பஞ்சம் இருக்கலாம், ஆனால் நமக்கு பஞ்சம் கிடையாது. எத்தனை ராமன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகமே பஞ்சத்தில் இருக்கலாம், நாம பஞ்சத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நமக்கு செழிப்பு தான், நமக்கு செல்வ வாழ்வு தான். ஏனென்று சொன்னால் யெகோவா ஷாலோம் நம்மோடு இருக்கிறாரு. யார் நம்மோடு இருக்கிறாரு? பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, யெகோவா ஷாலோம் உங்களோடு இருக்கிறாரு. எனவே உங்களுக்கு பஞ்சம் கிடையாது, உங்களுக்கு தாழ்ச்சி கிடையாது, உங்களுக்கு குறைவு கிடையாது. உங்களுக்கு செல்வ வாழ்வு தான், உங்களுக்கு வளமான வாழ்வு தான், உங்களுக்கு செழிப்பான வாழ்வு தான். ஆமென். விசுவாசிக்கணும். இதெல்லாம் வாயை திறந்து தனியாக உட்கார்ந்து இருக்கும்போது பேசணும். ஒன்றும் இல்லை அப்படின்னு குண்டாச்செடி தூக்கி புரிச்ச மாட்டில டம்முன்னு போட, புரிச்ச மாட்டில டொம்முன்னு நினைச்சக்கூடாது, போடக்கூடாது. புள்ள குறுக்க வந்துச்சுன்னா பிள்ளை தொலைஞ்சு அன்னைக்கு அதோட போ மண்டையில் கட்டு போட்டு வர வேண்டியதான். தனியாக உட்கார்ந்து இருக்கும்போது என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இப்படிலாம் பேச ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, செல்வ வாழ்வுக்கு, வளமான வாழ்வுக்கு, செழிப்பான வாழ்க்கைக்கு நீர் என்னை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. யெகோவா ஷாலோமே உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், என் குடும்பத்தில் நிறைவு உண்டாகட்டும், என் குடும்பத்தில் பூர்த்தி உண்டாகட்டும், என் குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், என் குடும்பத்தில் சுகம் உண்டாகட்டும், என் குடும்பத்தில் நல்வாழ்வு உண்டாகட்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? நடு வீட்டுக்குள்ள நின்று இப்படி பேசணும், நடு வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு இப்படி பேசணும். கர்த்தர் என்னையும் வீட்டையும் குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறாரு. வியாதி நுழைய முடியாது, நாசமோசங்கள் நுழைய முடியாது, அழிவுகள் நுழைய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் குடும்பத்தை வேலி அடைத்து என்ன செய்கிறது? இப்படிலாம் பேசணும்.
என்ன நடக்குமோ தெரில, 25 வருஷம் வேற பிறந்துருச்சு, என்ன நடக்குமோ. இவங்க வேற அங்கங்க வந்து டிவியில் அதில் மட்டும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க, வயிறே கலங்குது. எவை என்ன வேணான்னு சொல்லட்டும், என்ன வேணா பேசட்டும், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். நமக்கு செழிப்பு தான், நமக்கு பஞ்சம் கிடையவே கிடையாது. ஆமென். அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது, நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானாரே. நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானாரே. எங்கே தரித்திரரானாரே? கல்வாரி சிலுவையிலே. எதற்காக தரித்திரரானாரே? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காக, நம்மை செல்வந்தர்களாய் ஆக்குவதற்காக, நம்மை பாருங்க செழிப்பின் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதற்காக, நமக்கு செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? தரித்திரர் ஆனார். எனவே யெகோவா ஷாலோம் பாருங்க செல்வ வாழ்வை கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். பாருங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். விசுவாசிங்க, பலிக்கும். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே எனக்கு செல்வ வாழ்வை சம்பாதித்து வைத்திருக்கிறார். என்னுடைய தரித்திரத்தெல்லாம் அவர் சுமந்து விட்டார். அவருடைய செல்வ வாழ்வை, செழிப்பின் வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு செழிப்பின் வாழ்வுதான். யெகோவா ஷாலோம் எனக்கு செழிப்பின் வாழ்வை தந்திருக்கிறார். ஆமென். அப்ப ஷாலோம் என்றால் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஓகே, 5வதாக ஷாலோம் என்றால், இதை பார்த்து முடிப்போம். ஷாலோம் என்றால் பீஸ் என்ற அர்த்தம். பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு என்று அர்த்தம். ஷாலோம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். ஷாலோம் என்றால் சாந்தி என்று அர்த்தம். ஷாலோம் என்றால் அமைதி என்று அர்த்தம். அமைதியான சுக வாழ்வு என்று அர்த்தம். ஷாலோம் என்றால் ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்வு என்று அர்த்தம். வாசிப்போம் ஏசாயா 32:17-18. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அமெரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, என்ன மாதிரி கர்த்தர் சொல்றாரு பாருங்க ஊழியக்காரர் மூலமாக. சமாதானமான வாழ்வு, சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம். என்ன இடம்? அமைதியாய், நிம்மதியாய், சாந்தி, சமாதானம். அந்த மாதிரி வாழ்வுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும் என்று என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று. எனவே இங்கே பாருங்க, பயன்படுத்தப்பட்டிருக்கிற சமாதானம் என்கிற வார்த்தைக்கு எபிரேயத்திலே ஷாலோம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஷாலோம் என்றால் எவ்வளவு அர்த்தங்கள் பாருங்க. ஒரு பூர்த்தி, ஒரு நிறைவு, குறைவில்லாமை, சுகத்தோடு வாழ்வது, ஆரோக்கியத்தோடு வாழ்வது, சவிக்கியத்தோடு வாழ்வது, பாதுகாப்பாய் வாழ்வது, எந்த குறைவும் இல்லாமல் வாழ்வது, செல்வ வாழ்வாய் வாழ்வது, இதுதான் சமாதானம், ஷாலோமாகும், சமாதானமாகும். கடைசியாய் நாம் இங்கே பார்க்கிறோம், ஒரு மன நிம்மதி, ஒரு சாந்தி, சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதி, அதுதான் என்னதுங்க? ஷாலோமாகும். சில வேளைகளிலே, எல்லாம் கவனிக்கிறீங்களா? சில வேளைகளிலே நம்முடைய உள்ளம் அப்படியே தத்தளிக்குது. ஆமாவா இல்லையா? நம்முடைய உள்ளம் அப்படியே தத்தளிக்குது, நம்முடைய உள்ளம் அப்படியே கலங்குகிறது, நம்முடைய உள்ளம் அப்படியே சஞ்சலத்தினால் தவிக்குது. ஏன் தெரியுமா? சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில அச்சுறுத்தல்கள் நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை அப்படியே கொடையுது.
சில காரியத்தை பாருங்க எண்ணி பார்க்கும்போது அப்படியே நம்முடைய மனது என்ன செய்ய ஆரம்பிக்குது. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இது எப்படி பாஸ் பண்ண போகிறோம், இது எப்படி கடந்து செல்ல போகிறோம், இது எப்படி தாண்டி போகிறோம், அப்படியே மனது என்ன செய்ய ஆரம்பிக்குது, அப்படியே தத்தளிக்க ஆரம்பிக்குது. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், யெகோவா ஷாலோம் உங்களை சமாதானத்தினாலே நிரப்புவாராக. யெகோவா ஷாலோம் சமாதானத்தினாலே உங்களை என்ன செய்வாராக, நிரப்புவாராக. சத்தியவேதம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவது. ஆமென். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்வுக்கு தான் கர்த்தர் செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். எனவே உங்கள் கண்களை யெகோவா ஷாலோமின் மீது பதியுங்கள். அவர் சமாதானத்தினாலே உங்களை உங்கள் குடும்பத்தை நிரப்புவார். ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அப்போ நமக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக தான், நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை சுக வாழ்வை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக தண்டிக்கப்பட்டார். நம்முடைய தண்டனைகளை என்ன செய்தார், அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கதை புஸ்தகமும், எந்த சினிமாவும், எந்த கிளப்பும், எந்த பொருட்களும் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த சமாதானத்தை நான் மாத்திரம் உனக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். கல்வாரி சிலுவையின் மூலமாக இந்த சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஷாலோம் என்றால் குறைவின்மை, ஷாலோம் என்றால் பாதுகாப்பாயிருப்பது, ஷாலோம் என்றால் ஆரோக்கியமாயிருப்பது, ஷாலோம் என்றால் செழிப்பாயிருப்பது, ஷாலோம் என்றால் சமாதானம் சாந்தியாய் இருப்பது. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒண்ணுமில்லாத வாழ்வுக்கு இல்லை, வியாதியான வாழ்வுக்கு இல்லை, தரித்திர வாழ்வுக்கு இல்லை, குறைவின் வாழ்வுக்கு இல்லை, நிறைவின் வாழ்வுக்கு, செழிப்பின் வாழ்வுக்கு, சுகத்தின் வாழ்வுக்கு, நல் வாழ்வுக்கு, பாதுகாப்பான வாழ்வுக்கு, ஒரு பூர்த்தியான வாழ்வுக்கு, ஒரு சாந்தி சமாதானம், அப்படிப்பட்ட வாழ்வுக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இதெல்லாம் அப்படி கண்களுக்கு முன்பாய் கொண்டு வாருங்கள், விசுவாசியுங்கள். உங்க வீடுகளில் போய் நின்றுக்கிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க, இந்த வசனங்கள்லாம் எழுதி போட்டு திரும்ப திரும்ப சொல்லுங்க, அதவே பாருங்க. இதுதான் சமாதானம், செழிப்பான வாழ்வு, சுக வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, பாதுகாப்பான வாழ்வு. ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படிப்பட்ட வாழ்வுக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். யெகோவா ஷாலோமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே உம்முடைய சமாதானம், உம்முடைய அந்த சாந்தி வந்து கர்த்தாவே நிரப்புவதாக. இளைப்பாறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், பூர்த்தி உண்டாகட்டும், குறைவுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடுகளிலே, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ தேவனை அவிதமாய் செய்தபடியால் நன்றி. எல்லா தீமைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.